பசுமைப்புறம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் பசுமையாக விளைஞ்சிருக்கிற பொருட்களும் அங்கங்கே நீரோடைகளும் நிறைஞ்சு இருந்தது. அந்த ஊரில் வசித்து வந்த சரோஜா அம்மா அவரோட கணவர்கிட்ட இப்படி பேசினாங்க. ஏங்க, புரோக்கரை பார்த்து பேச போனீங்களே, நம்ம மகனுக்கு பொண்ணு பார்க்குற செய்தி என்னாச்சு? எல்லாம் நல்ல செய்தி தான் சரோஜா. புரோக்கரு ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் வந்திருக்கிறதா சொன்னாரு. பையன் வந்ததும் அதை பத்தி பேசலாம். அப்போ தான் நம்ம சரோஜா அம்மாவோட மூத்த பையன் அருண் விவசாய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார். அருண் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போனதும் சாரதா அம்மா கிட்டேயும் அவரோட அப்பா கிட்டேயும் இப்படி சொன்னார். அம்மா, அப்பா, இன்னைக்கு விவசாயம் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது. வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். விளைச்சலும் ரொம்ப நல்லாவே இருந்தது அப்பா. ரொம்ப நல்ல விஷயம் அருண். நானும் அப்பாவும் இப்போ உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆமா அருண், உனக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா புரோக்கரை பார்த்து பேசியிருந்தேன். நல்ல சம்மந்தம் வந்திருக்கிறதா புரோக்கர் சொன்னாரு. இன்னைக்கே வந்து பார்த்துட சொன்னாரு. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கே போய் பொண்ணு வீட்டில் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா. சரிங்கப்பா, நீங்களும் அம்மாவும் எடுக்கிற முடிவு எனக்கு எப்போதுமே சரியாக தான் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடியே செய்யலாம்ப்பா. நம்ம இன்னைக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போது நகரத்தில் வசிக்கிற கயல்விழி இந்த கல்யாணத்துக்கு விருப்பமே இல்லாமல் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு ஆழமாக சிந்திச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அவளோட ஃபோன் ரிங் ஆச்சு. ஹலோ, சொல்லு பூஜா. ஹே கயல், எனக்கு நீ கால் பண்ணியிருந்தியா? எனக்கு நீ கால் பண்ணதையே நான் இப்போ தாண்டி பார்த்தேன். என்ன விஷயம் சொல்லு. பூஜா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல என்னோட சித்தி எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு. அந்த விஷயமாக தான் உங்ககிட்ட சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. சித்திக்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தாலும் அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லை. எனக்கு இன்னும் நிறைய சாதிக்கணும் கனவெல்லாம் இருக்குது. ஆனால் சித்தி கேட்குற மாதிரியே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி. நீங்கள் பாரு கயல்விழி, உங்கள் சித்தி எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால இப்போதைக்கு சரின்னு சொல்லு. அதுக்கப்புறமா நம்ம இதை நிறுத்துறதை பற்றி யோசிச்சுக்கலாம். என்ன பூஜா நீ இப்படி சொல்கிற? சரி, இப்போதைக்கு நான் அதே மாதிரியே சொல்லி சமாளிக்கிறேன். சரி, சித்தி வராங்கன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். ஏம்மா கயல்விழி, உள்ளே தான் இருக்கியா? என்னம்மா, இப்போயாவது நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா இல்லையா? சித்தி, நீங்கள் ஏன் சேடாக இருக்கீங்க? நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏம்மா கயல்விழி, நீயா இப்படி பேசுகிற? ரொம்ப சந்தோஷமா கயல்விழி. இந்த வார்த்தைக்காக தான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன். நீ இப்படி சொன்னது ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாகவே ரெடியாகு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர சொல்லிட்டேன். சரிங்க சித்தி, நான் ரெடி ஆகுறேன். நீங்கள் போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள் சித்தி அப்படின்னு சித்திக்கிட்ட கயல்விழி சொல்லிவிட்டு எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அருண், அவனோட அம்மா அப்பா எல்லாரும் கிளம்பி நகரத்துக்கு கயல்விழியை பார்க்க போனாங்க. அடட, வாங்க வாங்க உட்காருங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். பொண்ணு ரெடி ஆகிட்டுருக்கா, ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவா. எல்லாரும் என்ன சாப்பிட்றீங்க? இல்லை, முதல்ல பொண்ணை பார்த்துடலாம், அப்புறமா மற்றதெல்லாம் பேசிக்கலாம். பொண்ணை ஃபஸ்ட்டு வர சொல்லுங்கள். சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். கயல்விழி, வாமா, இப்படி வந்து நில்லு. இவ தான் என்னோட அக்கா பொண்ணு கயல்விழி. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு கயல்விழி. சரிங்க சித்தி, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்மா. பொண்ணு ரொம்ப அடக்க உடக்கமாகவும் அழகாகவும் இருக்கா. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு. அருண், நீ என்ன சொல்கிற? அம்மா, எனக்கும் கயல்விழியை ரொம்ப பிடிச்சிருக்குமா. இதுக்கு மேலே ஆக வேண்டியதை நீங்கள் பார்த்து பேசிக்கோங்கம்மா. அப்போ கயல்விழி கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எப்படியாவது மாப்பிள்ளைக்கிட்ட தனியாக பேசலான்னு எனக்கு மாப்பிள்ளைக்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னான். அதுக்கு அருணும் சரின்னு சொல்லி தனியாக பேசினாங்க. சொல்லுங்க கயல்விழி, என்கிட்ட தனியாக என்ன பேசணும்னு சொன்னீங்க? இங்கே பாருங்க அருண், எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. எனக்கு இன்னும் நிறைய சாதிக்கணும், நிறைய கனவுகள்லாம் இருக்குது. ஆனால் எங்கள் சித்தி எனக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு பார்க்குறாங்க. அதனால தான் என்னோடய விருப்பத்தை நேரடியாக உங்ககிட்டயே கூப்பிட்டு சொல்கிறேன். இந்த கல்யாணத்தை எனக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்களே சொல்லிவிடுங்க. இங்கே பாரு கயல்விழி, நீ நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்படுற. அதை கல்யாணம் பண்ணிட்டு சாதிச்சுட்டு போ. யார் கேட்க போறா? என்ன சொல்கிறீங்க? என்னோடய கனவுகள் எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்கள் ஒத்துழைப்பீங்கன்னா எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் தான். ஆனால் இதெல்லாம் தடையாக ஆகிடும் தான் நான் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிறேன். அதை பற்றிலாம் நீ கவலையே பட வேணாம் கயல்விழி. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு என்னெல்லாம் ஆசை கனவுகள் இருக்கோ எல்லாத்தையும் நீ செய்யு. அருண் இந்த மாதிரி சொன்னதும் சித்தியோட ஆசைக்காகவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலான்னு கயல்விழி முடிவெடுத்தா. என்னம்மா கயல்விழி, நகரத்திலேயே வளர்ந்தனால தனியாக பேசணும்னு சொல்லி சொன்னியே, எல்லாம் பேசியாச்சா? மா கயல், என்னம்மா உனக்கு சரிதானே? ஆமாம் சித்தி, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம்தான் சித்தி. அம்மா, ஒன்றும் இல்லை, கயல்விழி ஒரு சில விஷயங்கள் பேசினா. கல்யாணத்துக்கு கயல்விழிக்கும் சம்மதம், எனக்கும் சம்மதம். கயல்விழி அருணோட சம்மதத்தோட திருமணம் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது. அருண் கயல்விழியை கூட்டிக்கிட்டு அவனோட கிராமத்துக்கு போனான். வாமா கயல்விழி, வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வாமா. இதுதான் எங்களோட வீடு, அழகான கிராமம். உள்ளே வாமா. வா கயல், இதுதான் என்னோட அழகான வீடு.
வா வீட்டை உனக்கு சுற்றி காட்டுறேன். இவ்வளோ நாளாக நகரத்திலேயே வாழ்ந்த கயல் இப்போது கிராமத்துக்கு வரவும் எல்லாத்தையும் ஆச்சரியமாகவும் புதுசாகவும் பார்த்தா. ஹேமா கயல், நீ பார்க்குறதுலையே தெரியுது நீ சிட்டியில் வளர்ந்த பொண்ணு, கிராமத்தை புதுசாக பார்க்குற. எல்லாம் புரியுதுமா. ஆனால் கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னோட வாழ்க்கையை இதுக்கப்புறம் மாற்றிக்கணும், சரியா? என்ன கையல், அம்மா சொல்கிறத கேட்டு சோகமாக இருக்கியா? அம்மா கிராமத்திலேயே வாழ்ந்தவங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்க வேணாம். உன்னோட கனவுகளுக்கும் உன்னோட ஆசைகளுக்கும் எப்போதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். இப்படியே அந்த நாள் கடந்தது. மறுநாள் காலையில் அருணை கூட்டிக்கிட்டு வெளியில் போகிறதுக்காக கயல்விழி கிளம்பி ரெடியாகி வந்தா. கையல், இன்னைக்கு என்னோட சொந்தக்காரவங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வரலாம். சரிங்க அருண். ஹேமா கயல், என்னம்மா இது? இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்திருக்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த கிராமத்துலலாம் போகக்கூடாது. என்னோட சொந்தக்காரங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாற்றுமா. எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, அதனால நான் போட்டிருக்கேன் அத்தை. நான் என்னோட வீட்டிலலாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் வெளியில் போனால் போடுவேன். இங்கே பாருமா, அதெல்லாம் உங்கள் ஊருக்கு சரி. இந்த கிராமத்துலலாம் இந்த மாதிரி துணியெல்லாம் மாட்டிக்கிட்டு வெளியில் போகக்கூடாது. அப்புறம் எங்கள் குடும்பத்து பேர் தான் கெட்டு போகும். முதல்ல இந்த துணியை மாற்றிக்கிட்டு போமா. இல்லைத்த, இது நான் ரொம்ப ஆசையாக வாங்கினது. இதை என்னால் மாற்ற முடியாது. நான் இதையே போட்டுட்டு போயிட்டு வந்துடுறேன் த. யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. சரி வாங்க அருண் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணும் கயலும் வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புனாங்க. ஆனால் கயலோட இந்த செயல் அத்தைக்கு சுத்தமாக பிடிக்கல. வீட்டுக்கு வந்த மறுநாளே நம்ம சொல்கிறத எதையும் கேட்காம இந்த மாதிரி பண்ணுறாளே. நகரத்திலேயே வளர்ந்த பொண்ணு கல்யாணம் பண்ணது நம்ம தப்பு தானோ? ஒரு நாளைக்கே இப்படி இருக்குது, போக போக என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. இதை இப்படியே விடக்கூடாது. கண்டிப்பாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்.